இந்த நாளிலும் சற்று சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தின் 16வது திருவசனம். ஒருவர் படிக்கலாம். 2 Corinthians chapter 4 verse 16. இருந்த வண்ணமாகவே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளினிலே உம்முடைய தூய சமூகத்திலே இவ்வண்ணமாக நாங்கள் கடந்து வரவும், உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளுக்குரிய சிந்தனைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். சத்திய ஆவியானவரை கொண்டு சத்தியத்தின் பாதையிலே நீர் எங்களை வழிநடத்தியறல வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பரிசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று பவுலப்போஸ்தலன் கூறுகின்றார். Christian encouragement for day-to-day life, அனுதின வாழ்விற்கான கிறிஸ்தவ ஊக்கம் என்பது இந்த நாளுக்குரிய கருப்பொருளாக இருக்கின்றது. நாம் எல்லாரும் உற்சாகப்படுத்துதலை அல்லது என்கரேஜ்மெண்ட் என்பதை எதிர்பார்க்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை விளையாட்டு அரங்குகளிலே விளையாடி கொண்டிருக்கின்றவர்களை சூழ்ந்திருக்கின்றவர்கள் பல நிலைமைகளிலே உற்சாகப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் கல்வி சாலையிலே கல்வி கற்கின்ற மாணவர்களை ஆசிரியர்கள் உற்சாகப்படுத்துகின்றார்கள், இன்னும் பெற்றோர் உற்சாகப்படுத்துகின்றார்கள். இப்படி பல நிலைமைகளிலே சிறுவர் முதல் பெரியர் வரையிலும் அனைவரும் உற்சாகப்படுத்தப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள், அல்லது உற்சாகப்படுத்துதலை எதிர்பார்க்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆனால் அநேக நேரங்களிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லி வருகின்ற போது அது பல கோணங்களிலே உற்சாகப்படுத்தப்படுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பெறுகின்றதாக இருக்கின்றதா என்பது சிந்தனைக்கு உரியதாகவே இருக்கின்றது. அதோடு இந்த உற்சாகமூட்டுதல் என்று சொல்லுவது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையேயான ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக இருந்து அது அனுதின வாழ்வினிலே நாம் என்கரேஜ் அடைவதற்கு உதவி செய்கின்றதாக இருக்கின்றது. இங்கே பவுலப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் நிருபத்தை கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகின்ற போது அவருடைய ஊழிய பாதையின் அனுபவத்திலே பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் பல்வேறு விதமான போராட்டங்களையும் அனுபவிக்கின்றவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவர் கூறுகின்ற பதம் இங்கே 16வது வசனத்தின் முதல் பகுதியிலே, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்று அவர் கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். நெவர் வி ஃபெயிண்ட், ஒருபோதும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஒருவேளை இன்னைக்கு நம்ம சூழ நடைபெறுகின்ற நிகழ்வுகள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வினிலே நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், குடும்பங்களிலே எதிர்பாராத நிலைமைகளிலே நாம் சந்திக்கின்ற துன்பமான துயரமான அனுபவங்கள் என்பவைகளெல்லாம் நம்மை மனமடிவாக்குகின்றதாக, நம்மை வேதனை அடைய செய்கின்றதாக அல்லது சோர்வடைய செய்கின்றதாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையினில் who will encourage me, யார் என்னை ஒரு ஊக்கம் அளிக்கின்ற நபராக இருந்து செயல்படுவார் என்று சொல்லுகின்ற நிலைமைகளெல்லாம் நம்முடைய வாழ்வினில் ஏற்படுவதற்கு இடம் உண்டு. ஏனென்று சொன்னால் திருமறையினில் அநேகர் சோர்வடைந்து போன அனுபவங்களை திருமறை நமக்கு கற்றுத்தருகின்றதாக இருக்கின்றது. இந்த பைபிள் many were discouraged and they were about to finish their life. திருமறையினின் வார்த்தைகளிலே நாம் படிக்கின்ற போது அநேகர் தங்களுடைய வாழ்வினில் சோர்வடைந்தவர்களாக, தங்களுடைய வாழ்வினில் போதும் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமைக்கு வந்ததையெல்லாம் திருமறை நமக்கு கற்றுத்தருகின்றதாக இருக்கின்றது. ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக செயல்பட்ட எலியா
தீர்க்கதரிசி தனது வாழ்வினிலே சந்திக்கின்ற பிரச்சனைகள், போராட்டமான சூழ்நிலைகள் என்று வருகின்ற போது போதும் ஆண்டவரே என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளதாக வருகின்றார். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது போதும் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமைக்கு வருகின்றார். இன்னும் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் படிக்கின்ற போது ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக எடுத்து பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நபராக இருக்கின்றவர் அங்கு தன்னுடைய சித்தத்திற்கு மாறாக காரியங்கள் நடைபெறுகின்ற போது தன்னுடைய வாழ்வினை முடித்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலைமைக்கு வருகின்ற ஒரு அனுபவத்தை எல்லாம், அல்லது அந்த ஒரு எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு சூழலை நாம் காண்கின்றோம். இப்படி பல நிலைமைகளிலே பலர் வாழ்வின் சூழலிலே சோர்வுற்றவர்களாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இன்றும் நம்முடைய வாழ்வின் சூழலை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். எவைகள் நம்முடைய வாழ்வினில் ஒரு தேக்க நிலைமைக்குள்ளதாக அல்லது ஒரு சோர்வின் சூழ்நிலைகளுக்குள்ளதாக கொண்டு செல்கின்றது என்று. ஆனால் இவைகளின் நடுவினிலும் நாம் சோர்வுறாமல் இருப்பதற்கு ஆண்டவருடைய திருவார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இங்கே 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்தையும் நாம் படிக்கின்ற போது பவுலப்போஸ்தலன் சோர்ந்து போவதில்லை என்று கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். ஏன் அவர் சோர்ந்து போவதில்லை என்று சொல்லுகின்ற போது, முதலாவதாக அவருடைய சோர்வின்மைக்கு காரணமாக அமைவது ஆண்டவருடைய இரக்கம் என்று சொல்லுவதை வலியுறுத்துகின்றார். 1வது வசனத்தை நாம் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தின் 1வது வசனம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை. We never faint because we have received grace from God. கடவுளிடத்திலிருந்து நாங்கள் கிருபை பெற்றிருக்கின்றோம். ஆகவே இந்த கிருபையை உடையவர்களாக நாங்கள் இருக்கின்றபடியினால் நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை என்று சொல்லுகின்றதை இங்கே பவுலப்போஸ்தலன் வலியுறுத்துகின்றார். 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே அவர் நாங்கள் சோர்ந்து போவதில்லை என்று வலியுறுத்துகின்றார். இன்னும் 16வது வசனத்திலும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்று கூறுகின்றார். ஆக ஆண்டவருடைய அழைப்பினை தனது வாழ்வினில் பெற்றவராக, ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக இறை குழுவாக அல்லது உடன் ஊழியர்களாக இணைந்து ஊழியத்தை பல இடங்களிலே அவர் நிறைவேற்றி திருச்சபைகளை ஸ்தாபித்து வருகின்ற போது அவருடைய வாழ்விற்கு வருகின்ற அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள் என்று சொல்லுவது அவரை சோர்வுக்குள்ளாக்குகின்ற ஒரு சூழ்நிலை வருவதை போல இருந்த போதும் அவர் நாங்கள் சோர்ந்து போவதில்லை என்று கூறுகின்றார். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை. என்னை போன்றவன் ஓடி போவானோ என்று அன்று நெகேமியா கேட்கின்றார். சம்பல்லாத்தும் தொபியாவும் எருசலேமினுடைய அலங்கத்தை கட்டி எழுப்புகின்ற பணியிலே, எருசலேமினுடைய நல்வாழ்விற்காக, சிறைப்பட்டு போனவர்களுடைய வாழ்வு பெறுவதற்காக நெகேமியா போன்றவர்கள் செயல்படுகின்ற போது அங்கு வருகின்ற எதிர்ப்புகள், போராட்டமான சூழ்நிலைகள், மக்களை மனமடிவாக்க செய்கின்ற அனுபவங்கள் உண்டாகுகின்ற போது they were filled with கரேஜ் என்று சொல்லுகின்ற போது அது ஆண்டவரிடத்திலிருந்து அவர்கள் பெறுகின்ற இரக்கமாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இங்கே பவுலப்போஸ்தலன் தன்னுடைய ஊழிய அனுபவத்தை குறித்து சொல்லுகின்ற போது அவர் சோர்வடையாமல் இருப்பதற்கு காரணம் இங்கே தேவனுடைய அல்லது கடவுளுடைய கிருபை என்பதை அவர் வலியுறுத்துகின்றார் என்று சொல்லுகின்ற போது 3வது அதிகாரத்தின் 5வது வசனத்தையும் நாம் படிக்கலாம். ஒருவர் படிக்கலாம். ஆக இங்கே பவுலப்போஸ்தலனுடைய தகுதி என்று சொல்லுவது கேள்விக்குறியாக்கப்படுகின்ற ஒரு சூழல் வருகின்றதை நாம் காண்கின்றோம். மெரிட், வாட் மெரிட் யூ ஹேவ் என்று சொல்லுகின்ற அனுபவங்கள் அநேக நேரங்களிலே மேலோங்குகின்ற ஒரு அனுபவத்தை இந்த அநேக நேரங்களிலே நம்முடைய யதார்த்தமான வாழ்வின் சூழலிலே நாம் காணுகின்றவர்களாக இருக்கின்றோம். இங்கே பவுலப்போஸ்தலனும் அதுக்கு விதிவிலக்கானவராக அல்லாமல் ஊழிய அனுபவத்திலே பல சூழ்நிலைகள் அல்லது எதிர்மறையான செயல்பாடுகள், எதிர்மறையான நற்செய்தியை பிரசங்கிக்கின்றவர்கள் பெருகி இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே வருகின்ற போது இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்றார், எங்களுடைய தகுதி ஆண்டவரால் உண்டாயிருக்கின்றது என்று கூறுகின்றார். தன்னுடைய மாம்சத்திலே அவருக்கு அநேக தகுதிகள் இருக்கின்றது என்று பட்டியலிட முடியும். ஆனால் அவைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி வைத்துவிட்டு தன்னுடைய உள்ளான மனிதனில்
அவர் காணுகின்ற போது தனக்குள்ளதாக ஒரு தகுதியும் இல்லை என்று கூறி தன்னை தகுதிப்படுத்துகின்றவராக ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை வலியுறுத்துகின்றார். 5வது அதிகாரம் 5வது வசனம், 3வது அதிகாரத்தின் 5வது வசனமும் அதை தொடர்ந்து வருகின்ற 6வது வசனத்தின் முதல் பகுதியிலே புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார் என்று கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக நம்முடைய வாழ்விற்கு ஆண்டவர் கிருபையை, இரக்கத்தை நிறைவாக தருகின்றவராக இருக்கின்றார். அந்த இரக்கம் முடிவற்றதாக இருக்கின்றது. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கின்றது. ஒருவேளை பவுலப்போஸ்தலன் நேரடியாக ஆண்டவருடைய இறைப்பணி வாழ்வினில் செயல்படுகின்றவராக, நற்செய்தியை பல இடங்களுக்கு கொண்டு செல்லுகின்றவராக செயல்படுகின்ற போது அவருடைய வாழ்வினில் வந்த நெருக்கங்கள், அவருடைய வாழ்வினில் எழுந்த பல்வேறு விதமான கேள்வி கணைகள், இவைகளெல்லாம் ஆண்டவருடைய கிருபையையே சார்ந்து கொள்ள செய்தது. That only always encouraged him to move forward. இல்லைன்னு சொன்னா அவருடைய ஊழிய அனுபவத்திலே சந்தித்த அநேக அனுபவங்கள் என்று சொல்லுவது அவரை பின்னடைய செய்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக அல்லாமல் முன்னேறி செல்வதற்கு உதவியாக இருந்தது அவர் ஆண்டவருடைய இறை கிருபையை, இறை இரக்கத்தை அவர் சார்ந்து கொண்டவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக என்கரேஜ்மெண்ட் என்று சொல்லுவது ஆண்டவரிடத்தில் நாம் கிருபை பெற்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லுவதுதான் நம்முடைய வாழ்விற்கு கிடைக்கின்ற முதல் உற்சாகமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த நாளிலே நாம் 130வது சங்கீதத்தை முறைமுறையாக படித்தோம். அந்த சங்கீதத்தினுடைய 7வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. ஆண்டவரிடத்தில் நமக்கு எப்பொழுதும் இரக்கம் என்று சொல்லுவது உடையவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆக அந்த இரக்கம் நம்மை அடுத்த ஒரு நிலைமைக்கு கடந்து செல்லுவதற்கு உதவி செய்கின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக இங்கே பவுலப்போஸ்தலன் அவருடைய வாழ்வினிலே ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக செயல்படுவதற்கு உற்சாகம் அடைகின்றார் என்று சொல்லுகின்ற போது அவர் கூறுகின்ற காரியம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தின் 6வது வசனமும் 7வது வசனமும் ஒருவர் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 6:7. இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று கூறுகின்றார். We have a treasure within us என்று சொல்லுகின்ற அடுத்த ஒரு உற்சாகத்தை அவர் தன்னுடைய வாழ்வினிலே பெறுகின்றவராக இருக்கின்றார். முதலாவது, நம்முடைய யதார்த்தமான அனுதின வாழ்வினில் ஆண்டவருடைய இரக்கம் என்பது நமக்கு கொடுக்கப்படுகின்றது. கிரேஸ் என்பது ஈவாக ஆண்டவரால் நமக்கு தரப்படுகின்றதாக இருக்கின்றது. அதை மேலும் நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், எபேசியருக்கு எழுதிய நிருபத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்ற போது, எபேசியர் 2வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது தேவன் உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று கூறுகின்றார். ஆக கிஃப்ட், கடவுளிடத்திலிருந்து நமக்கு அநேக நன்மைகள் ஈவாக தரப்பட்டிருக்கின்றது என்பதை கூறிவிட்டு, அடுத்ததாக நாம் உற்சாகம் அடைவதற்கு அல்லது ஆண்டவருடைய திருவார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகின்றது எப்படி என்று சொல்லுகின்ற போது, நமக்குள்ளதாக ஆண்டவர் ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கின்றார். We all have a treasure within us. ஆண்டவர் நமக்குள்ளதாக ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கின்றார். அதை எதற்கு ஒப்பிடுகின்றார் என்று சொல்லுகின்ற போது, மண் பாண்டத்திற்கு ஒப்பிடுகின்றார். மண் பாண்டம் இல்லையா, அதாவது எர்த்தன் வெசல் ஆர் கிளே வெசல் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே தன்னை ஒப்புமைப்படுத்துகின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஒரு அனுபவத்தை அவர் சொல்லுகின்ற போது, தன்னில் என்று சொல்லுகின்ற போது அது மிகவும் மெருதுவான ஒன்றாக அல்லது தன்னில் திடத்தன்மை என்பது இல்லாமல் உடைந்து போகின்ற அல்லது பலவீனமான ஒன்றாக தன்னை அவர் காணுகின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதை அவர் தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற நிருபத்திலே ஒப்பிட்டு எழுதுகின்ற போது, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை
21வது வசனத்தையும் நாம் படித்தோம் என்று சொன்னால் ஒருவர் படிக்கலாம். 2 Timothy chapter 2 verse 20 and 21. சரி, இங்கே பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகின்ற போது ஒரு இல்லத்தினில் அனுதின பயன்பாட்டிலே இருக்கக்கூடிய பாத்திரங்கள், எல்லா வீட்டிலையும் நிறைய விதமான பாத்திரங்கள் இருக்கின்றது. அதை அவர் சொல்லுகின்ற போது ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. டிஃபரண்ட் கைண்ட்ஸ். அவைகளிலே இங்கே கடைசியாக அல்லது எல்லாராலும் மிக குறைவான ஒன்றாக மதிப்பிடுகின்ற ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையினில் என்று சொல்லுகின்ற ஒன்று மண் பாண்டம் என்கின்றதாக இருக்கின்றது. ஆக எர்த்தன் வெசல் அல்லது கிளே வெசல் என்று சொல்லுகின்றதை நம்முடைய அனுதின வாழ்வினிலே நாம் காண்கின்றோம். மதிப்பற்ற ஒன்று அல்லது எளிதினில் உடைந்து போகின்ற ஒன்று என்று சொல்லுகிறதுக்குள்ளதாக ஆண்டவர் பொக்கிஷத்தை வைத்திருக்கின்றார் என்று சொல்லுவது ஒரு என்கரேஜ்மெண்டாக, நம்மை உற்சாகப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. How we view our life, how we think of us என்று சொல்லுவது பிரதானமான ஒன்றாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆதியாகமத்திலே மனிதர்களை ஆண்டவர் சிருஷ்டிக்கின்ற போது ஆதாமை மண்ணினால் உருவாக்கி அந்த ஆதாமினுடைய நாசியிலே அவர் ஜீவ சுவாசத்தை ஊதுகின்ற போது அவன் ஜீவ ஆத்துமாவாக மாறுகின்றவனாக இருக்கின்றார். ஆக மண்ணான மனிதனுக்குள்ளே ஆண்டவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்ததை போல இங்கே ஆண்டவர் இயேசுவின் மூலமாக தூய ஆவியானவர் இறைமக்களுடைய வாழ்விற்கு கொடுக்கப்படுகின்றவராக இருக்கின்றார். தட் இஸ் தி பெண்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒருவேளை பெண்டிகாஸ்ட்னு சொல்றது 50வது நாள் ஒரு பண்டிகை செலிப்ரேஷனோட முடிந்து போகிறது இல்லை. இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் த ரிசன் லார்ட் அண்ட் வித் த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மூலமாக திருச்சபைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கின்ற ஆவியானவரை தன்னுடைய வாழ்வினில் அனுபவமாக்குதல் என்று சொல்லுவது தன்னை ஒரு பாண்டமாகவும் தனக்குள் வாசம் செய்கின்ற ஆண்டவரை பொக்கிஷமாகவும் காண செய்கின்றது. இல்லைன்னு சொன்னால் மனிதர்களை பார்க்கும்போது எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சோர்வடைஞ்சவங்களாக, எனக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு நிலைமை வந்துவிடும். ஆனா ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கின்றவராக இருக்கின்றார், ஒரு பொக்கிஷமாக அவர் இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற ஒரு புரிதல் என்பது நம்முடைய அனுதின கிறிஸ்தவ வாழ்வினில் நாம் சந்திக்கின்ற போராட்டங்கள், பிரச்சனைகள், இவைகள் எல்லாவற்றையும் கடந்து வருவதற்கு வேண்டிய ஒரு உற்சாகத்தை நம்முடைய வாழ்விற்கு தருகின்றதாக இருக்கின்றது. ஆகவே தான் பவுலப்போஸ்தலன் 8வது வசனத்திலும் 9வது வசனத்திலும் அவர் சொல்லுகின்ற போது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முடிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று கூறுகின்றார். என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க அல்லது என்னென்னவோ என் வாழ்க்கையில் நடந்து பார்க்குது, ஆனால் ஒன்றும் ஓவர்டேக் ஆக மாட்டேங்குது என்று சொல்லுகின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு மனிதனுக்குள்ள எப்போ வருதுன்னு சொன்னால், there is something within that person. அந்த மனிதனுக்குள் ஒரு பொக்கிஷம் என்பது நிறைந்திருப்பது அவனுடைய வாழ்வினில் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதாக இருக்கின்றது. ஒருவேளை தஞ்சாவூருக்கு போனீங்கன்னு சொன்னால் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னு சொல்லி ஒன்று தருவாங்க இல்லையா, அதை தூக்கி நீங்கள் எப்படி போட்டாலும் என்ன செய்யும், அது மீண்டும் அதுக்கு நிலைமையில தான் அது வந்து நிற்கும். இப்படி நெருக்கினாலும் அது அப்படி தான் வந்து நிற்கும். அதனுடைய பொசிஷனை விட்டு அது மாறாது இருக்கக்கூடிய ஒரு நிலைமையினில் இருப்பதை போல இங்கே ஆண்டவர் மூலமாக நமது வாழ்விற்கு தரப்படுகின்ற இறை பிரசன்னம் அல்லது தூய ஆவியானவர் என்பது நம்முடைய வாழ்விற்குள்ளதாக ஒரு பொக்கிஷத்தை போல இருந்து செயல்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். அது நமது வாழ்வினில் வருகின்ற எல்லா நெருக்கங்களையும் மேற்கொள்வதற்கு உதவி செய்கின்றதாக இருக்கின்றது. இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்ற போது தீமோத்தேயுவுக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரத்தின் 21வது வசனத்திலே ஆண்டவருடைய கரத்தில் நாம் பயனுள்ள பாத்திரங்களாக திகழ வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அவர் அதில் எதிர்பார்க்கின்ற ஒன்று பிரதானமானது என்ன என்று சொல்லுகின்ற போது, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு
தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமுமாய் இருப்பான். மண்ணான பாத்திரம் என்று சொல்லி இந்த உலகம் ஏளனமாக கருதுகின்ற ஒன்றாக, இழிவானதாக கருதுகின்ற ஒன்றாக இருந்தாலும் ஆண்டவருடைய இந்த பொக்கிஷம் என்று சொல்லுவது நமக்குள்ளதாக இருக்கின்ற போது அது மகிமைமிக்க ஒன்றுக்கு நம்மை பயன்படுத்துகின்றதாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. ஏனென்று சொன்னால் பவுலப்போஸ்தலன் தன்னுடைய அழைப்பினை பெறுகின்ற அனுபவத்தோடு இறை வார்த்தையை நாம் பார்க்கின்ற போது அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9வது அதிகாரத்தின் 15, 16 ஆகிய வசனங்களை ஒருவர் படிக்கலாம். Acts chapter 9 verse 15 verses 15 and 16. ஆக ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பவுலப்போஸ்தலனை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற போது அனனியாவுக்கு அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று கூறுகின்றார். He is my chosen vessel என்று ஆண்டவர் கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அந்த பாத்திரமாக இருக்கக்கூடிய இந்த பவுல் தன்னை குறித்து சொல்லுகின்ற போது தன்னை ஒரு மண் பாண்டமாக கருதுகின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். எரேமியா தீர்க்கதரிசி குயவன் வனைகின்ற திரிகையிலே வனைந்து கொண்டிருக்கக்கூடிய மண் பாத்திரத்திற்கு இணையாக இறைமக்களை ஒப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். இன்றும் நாமும் ஆண்டவருடைய கரங்களிலே மண் பாத்திரங்களாகவே இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய பொக்கிஷத்தை நம்முடைய வாழ்விற்குள்ளதாக தருகின்றவராக இருக்கின்றார். ஹட்சன் டெய்லர் சீனா தேசத்திலே சென்று ஆண்டவருடைய இறைப்பணிகளை சிறப்பாக நிறைவேற்றியவர். அவர் தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை குறித்து சொல்லுகின்ற போது ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டு தி ஜாயன்ஸ் ஆஃப் காட்ஸ் மினிஸ்டர்ஸ் என்று சொல்லுகின்றவர்கள் வீக் வெசல்ஸ் என்று கூறுகின்றார். யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஆண்டவரால் பெரிய நிலைமையில பயன்படுத்தப்பட்டவர்களாக கருதப்படுகின்றார்களோ அவர்களெல்லாம் கடவுளுடைய கரங்களிலே சாதாரணமான பாத்திரங்களாக இருந்தவர்கள் என்றே அவர் குறிப்பிடுகின்றார். அவனமாக இங்கே பவுலப்போஸ்தலன் ஆண்டவருடைய கரத்திலே தன்னை ஒரு மண் பாண்டமாக கருதுகின்றார். சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை குறித்து சொல்லுகின்ற போது உடைந்த பாத்திரத்தை போலானேன், ஈஸிலி பிரேக்கபிள் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமையில் இருக்கின்ற போது பலவீனமான ஒன்றாக இருக்கின்ற ஒன்றை ஆண்டவர் தம்முடைய பலத்தால் இடைகட்டுகின்றவராக, ஆண்டவர் அவருடைய வல்லமையினாலே அதை பலப்படுத்துகின்றவராக இருக்கின்றதை நாம் காண முடியும். அதைத்தான் பவுலப்போஸ்தலன் தன்னை குறித்து சொல்லுகின்ற போது 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நாம் படித்தோம் என்று சொன்னால் 2 Corinthians chapter 2 verse 12, 2 Corinthians chapter 12 verse 9 and 10 ஒரு படிக்கலாம். ஆக என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த ஒரு கரேஜ், இந்த ஒரு மோட்டிவேஷன் எங்கிருந்து தான் வரும்? ஆண்டவர் ஒருவரே தான் நமக்கு தர முடியும். ஏனென்று சொன்னால் பவுலப்போஸ்தலன் தன்னுடைய மெரிட்ல அவர் ரிலே பண்ணாமல் he relays upon the grace of God, கடவுளுடைய கிருபையை அவர் சார்ந்து கொள்ளுகின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். கடைசியாக நாம் அனுதின வாழ்வினில் கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு உற்சாகப்படுத்தப்படுகின்றோம். காரணம் என்ன என்று சொல்லுகின்ற போது இங்கே 17வது வசனத்திலே பவுலப்போஸ்தலன் கூறுகின்றார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தின் 17வது வசனம், மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல
காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறதாக இருக்கிறது. Having the view of glory, அதாவது ஒரு மாட்சிமை மிக்க வாழ்வு நமக்கு உண்டு என்று சொல்லுகின்ற ஒரு நல் எதிர்நோக்கை இங்கே பவுலப்போஸ்தலன் வலியுறுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த துன்பமான அனுபவங்கள் என்பதெல்லாம் நம்மை உள்ளான மனிதனிலே நாளுக்கு நாள் புதிதடைய செய்கின்றதாக இருக்கின்றதை வலியுறுத்துகின்றார். 16வது வசனத்திலே, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று கூறுகின்றார். எவ்ரி டே we are renewed in our inner being என்று சொல்லுவதை நாம் காண்கின்றோம். ஆக ஒவ்வொரு நாளும் இறை சமூகத்திலே நாம் உற்சாகப்படுத்தப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். எதற்கு என்று சொல்லுகின்ற போது, காணாத ஒரு வாழ்வு நமக்கு உண்டு. இன்னைக்கு மனுஷன் எதை வச்சுதான் தன்னுடைய வாழ்விற்கான உற்சாகத்தை பெறுகின்றான், தன்னுடைய வாழ்விற்கான நிம்மதியை சந்தோஷத்தை தேடுகின்றான் என்று சொன்னால், which is tangible, which can be experienced immediately. தன்னால் தொட்டு உணர்கின்ற அளவினில் இருக்கக்கூடிய ஒன்றினிலும் தன் கண்களால் காணுகின்ற ஒன்றிலே மனிதன் கவர்ச்சி அடைகின்றவனாக, அதிலே சந்தோஷம் அடைகின்றவனாக, அதை வாஞ்சிக்கின்றவனாக இருக்கின்றான். ஆனால் இங்கே ஆவிக்குரிய வாழ்வினில் நாம் அடைகின்ற ஒரு சந்தோஷம் அல்லது ஒரு உற்சாகம் என்று சொல்லுகின்றது அநித்தியமானவைகளின் மீது அல்ல, நித்தியமானவைகள் என்பது உண்டு என்று சொல்லுகின்ற ஒரு புரிதலும் அது சார்ந்த ஒரு விசுவாசமும் நமது வாழ்வினை உற்சாகம் அடைய செய்கின்றதாக இருக்கின்றதை காண்கின்றோம். 17வது வசனத்திலே, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறதாக இருக்கின்றது. A glory that will be revealed என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை இங்கே பவுலப்போஸ்தலன் வலியுறுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். ஒருவேளை நீங்கள் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தின் 18வது வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தின் 18வது வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலில் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகின்றோம். We are transformed like looking at mirror. ஒரு கண்ணாடியை பார்க்க பார்க்க நாம் நம்மை சிங்காரிப்பதை போல, நம்முடைய சரீரத்தை நாம் மேம்படுத்துவதற்கு முயற்சிப்பதை போல, நமக்குள் வாழுகின்ற ஆவியானவரோடு இணைந்து செயல்படுகின்ற ஒரு வாழ்வின் அனுபவம் என்று சொல்லுவது நம்மை மகிமையின் மேல் மகிமை அடைய செய்கின்ற ஒன்றிற்கு நேராக கொண்டு செல்லுகின்றதாக இருக்கின்றதை இங்கே பவுலப்போஸ்தலன் வலியுறுத்துகின்றதை பார்க்கின்றோம். We all will be transformed in the image and likeness of God. ஆக இந்த உலகினில் நாம் வாழுகின்ற போது மண்ணானவனுக்குரியவனாக, மண்ணிற்கடுத்த காரியங்களை யோசிக்கின்றவர்களாகவே, அதன் மூலமாகவே நமது வாழ்விற்கான உற்சாகத்தை பெறுகின்றவர்களாக இருக்கின்றோமா, அல்லது காணப்படாதவைகளாக இருக்கக்கூடிய நித்தியமானவைகளை குறித்த சிந்தையும் எண்ண ஓட்டமும் உடையவர்களாக, வாஞ்சையும் உடையவர்களாக, ஆண்டவருக்குள்ளதாக உற்சாகம் அடைகின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். விசுவாசிகளின் தகப்பன் என எபிரேயர் நிருபத்திலே ஆபிரகாமை குறித்து சொல்லுகின்ற போது, அவன் கண்ணில் காணக்கூடாத ஒரு நிலையான நகரம் நமக்கு உண்டு என்று சொல்லி விசுவாசத்திலே வல்லவனானான் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை காண்கின்றோம். ஆக இன்று ஆண்டவருடைய திரு சமூகத்திலே கடந்து வந்திருக்கின்ற நாம் நமது பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, இழப்புகளோடு, வேதனைகளோடு, துன்பங்களோடு, துயரங்களோடு, ஆறுண்ணா துயரங்களோடு இறை சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய இறை வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. நாம் ஒவ்வொருவருக்கும் என ஆண்டவர் வைத்திருக்கின்ற விசுவாச வாழ்வின் பாதையிலே நாம் ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவருடைய கிருபையே நாம் சார்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய திறமைகளை அல்ல, நம்முடைய தாளந்துகளை அல்ல, நம்முடைய காலங்களை அல்ல, நம்முடைய கரங்களிலே இருக்கக்கூடிய அல்லது நம்முடைய கஜானாக்களை அல்ல, ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக பவுலப்போஸ்தலன் ஆண்டவர் தனக்குள் தந்திருக்கக்கூடிய பொக்கிஷத்தை காத்து கொள்வதற்கு கூறுகின்றார். மண்ணான நமக்குள்ளே ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பொக்கிஷத்தை தந்திருக்கின்றவராக இருக்கின்றார். அடுத்ததாக ஆண்டவர் நம்மை கன மகிமை உண்டாக்குகின்ற ஒன்றிற்கு நேராக வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். அந்த நல் நம்பிக்கையோடு நம்முடைய அனுதின
கிறிஸ்தவ வாழ்விற்கான உற்சாகத்தை பெற்றவர்களாக வாழ ஆண்டவர் நம்ம ஒருவருக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வித்து வழி நடத்துவாராக. ஆமென்.